கேரளா என்ன பேர்? ஏதானு மேனன்னு இருக்கணும், நம்பியார்னு இருக்கணும் இல்லையா? அப்படி தேடி பார்த்தேன். கிடைச்சதா? கிடைச்சிது. அடுத்து இப்படி பண்ணி மோகன்தாஸ் மேனோன் அப்படின்னு ஒரு அண்ணா நகர் அப்படின்னு பார்த்தேன். அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ண போது அவர் ரொம்ப அழகாக யாரோ ஒரு நல்ல ஒரு டீப் வாய்ஸில் நமஸ்காரம் அப்படின்னார். அந்த நமஸ்காரம் அப்படின்ன பொழுது அந்த மலையாள வாசனை ரொம்ப அழகாக இருந்தது. சார், நான் இந்த மாதிரி சும்மா ஒரு இஷ்டத்துக்கு ஒரு நம்பரை எடுத்து அவங்க ஒருவேளை அவங்க தாய்மொழியில் ஏதானு தேசிய பாடல் பாடுவாங்களா அப்படின்னு கேட்டுட்ருக்கேன். இது எனக்கு என்னோட இன்ட்ரெஸ்ட்காக கேட்குறேன். ஒன்றொன்றும் கேட்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு பாஷையிலையும் தேசிய உணர்வுங்கிறது எவ்வளோ இருக்குங்கிறதுக்காக. அப்போ அவர் சொன்னார், எனக்கு நல்லாவே தமிழ் தெரியுமா, இரு என்னுடைய பேத்தியை கூப்பிடுறேன்னாரு. ஏன்னா அவரை விட அவருடைய பேத்தி ரொம்ப நல்லா பாடுவா அப்படின்னு சொன்னதுனால அந்த குழந்தைய கூப்பிட்டு பாட சொன்னாங்க. அது முதல்ல அந்த பாட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஒரு நமஸ்தே ஆண்டி அப்படின்னது தான் எனக்கு அப்படியே நெஞ்சை தொட்டுடுச்சு. ஏன்னா பாட சொல்கிறாங்க, உடனே பாடணுங்கிறது இல்லை. நமஸ்தே ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை என்ன பாடினா தெரியுமா? ஜெய 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 ஜன்மபூமி, ஜெய 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 பாரத பூமி, ஜெய 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 ஜன்மபூமி, ஜெய 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 பாரத பூமி. ஆகாச கங்கையொழுகி வந்த பூமி, ಶ್ರೀಕೃಷ್ಣ ಗೀತೆಯಮೃತ ತನ್ನ ಭೂಮಿ, ವೇದಾಂತ ಸಾರ ವಿಹಾರ ಪುಣ್ಯ ಭೂಮಿ, ಭಾಸುರ ಭೂಮಿ ಭಾರತ ಭೂಮಿ, ಭಾಸುರ ಭೂಮಿ ಭಾರತ ಭೂಮಿ, ಜಯ 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 ಜನ್ಮಭೂಮಿ, ஜெய 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 பாரத பூமி அப்படின்னு அந்த குழந்தை பாடிட்டு அப்படின்னாக்கா பாடியாச்சு அப்படின்னு அதை புரிஞ்சுக்கிட்டேன் நான். அப்புறம் அவர்கிட்ட அந்த ஃபோனை கொடுத்த போது சொன்னேன், வளர நன்னி, ரொம்ப அழகாக பாடினா உங்கள் பேத்தி. இப்படி நான் இது சும்மா ரேண்டம் கால்ஸ் தான், இது ஒன்றும் அர்த்தமில்லாத கால்ஸ் தான், ஆனால் எனக்கு அது ரொம்ப அர்த்தமுள்ளதாக அமைஞ்சதுங்கிறது ரொம்ப சந்தோஷம். சார், எனக்கு பிளெஸ் பண்ணுங்க சார். ஏன்னு கேட்டால் அடுத்து நாங்கள் தென்னாட்டெல்லாம் முடிச்சிட்டேன், இனிமேல் வடநாட்டுக்கு வேறு போகணும். பேரை பார்த்து நானாக ரேண்டம் கால் கூப்பிட போகிறேன்னு சொன்னபோது அவர் விஷிங் யூ ஆல் த பெஸ்ட் மோளே அப்படின்ட்டார்.